லெனோவோலேருந்து S5 Pro மற்றும் K5 Pro ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோனை வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஸோ லெனோவோலேருந்து S5 Pro மற்றும் K5 Pro ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இதில் வந்து Lenovo S5 Pro பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த Lenovo S5 Pro பற்றி பேசும்போது இதோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து 6.2 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 x 2246 பிக்சல்ஸ். இது ஒரு 18:7:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 402 இருக்குது. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் ஒரு 3D ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வழியாடி உங்களுக்கு வந்து 3D இமேஜ் ப்ரொஜெக்ஷன் வழியாடி உங்கள் ஃபேஸை வச்சு அன்லாக் பண்ணிக்கிடலாம். இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது Qualcomm Snapdragon 636 ஆக்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.8 GHz Skyro 260 கோர்ஸில் ரன் ஆகிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 509 GPU இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எந்த விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். PUBG மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக மீடியம் செட்டிங்ஸில் ரன் ஆயிரும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோடு வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா நமக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.25 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா நமக்கு 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.6 ஆப்பர்ச்சர். இதில் 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டூயல் டோன் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சரிங்கை பொறுத்த நமக்கு 4K ரெசல்யூஷன் ரெக்கார்டிங் அப் டு 30 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணிக்கிடலாம். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையுமே நமக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.0 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3D சென்சிங், அதாவது ஐஆர் ஃபேஸ் சென்சிங் இருக்கிற காரணத்தில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இந்த ஃபோனில் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 9V 2A சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 18W சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் USB வெர்ஷனை பொறுத்தவரையும் டைப் C கேபிள் 2.0 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிவர்சிபிள் கனெக்டராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5.0 டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டாக இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. OS பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகுது. ZUI 5.0 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை சைனாவில் 1300 யுவான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இதோட விலை வந்து 13,700 வருது. ஸோ 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோட விலை எக்ஸாக்டாக தெரியல. ஸோ லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான விலை தெரியும். அடுத்ததாக நம்ம Lenovo K5 Pro பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து 5.99 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 x 2160 பிக்சல்ஸ். இது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 403 pp இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம Lenovo வந்து S5 Pro மாதிரி இல்லாமல் இது வந்து நார்மலான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. Lenovo S5 Proவில் நமக்கு நாட்ச் டிஸ்பிளே கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது நமக்கு Lenovo S5 Proவில் பயன்படுத்தப்பட்ட அதே Snapdragon 636 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது PUBG மாதிரியான ஹெவியான கேம் கூட மீடியம் செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும். RAM அண்ட் இன்டர்னல் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், மூணாவது வெர்ஷன் 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட்டாக வர காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்து நமக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா பொறுத்த 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சர் ஒர்க் ஆகுது. ஸோ பொக்கே மாதிரியான எஃபர்ட்ஸ்லாம் இதில் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் டூயல் டோன் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் அப் டு 30 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையுமே இந்த ஃபோனில் வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சல் கேமரா. இதில் டெப்த் சென்சர் ஒர்க் ஆகுது. ஸோ போர்ட்ரேட் மோடு மாதிரியான ஷார்ட்ஸும் இந்த ஃபோன்லேருந்து ஒர்க் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 4050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 9V 2A சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 18W சார்ஜிங் கொடுத்துருக்கறனால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. USB வெர்ஷனை பொறுத்தவரையும் டைப் C 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிவர்சிபிள் கனெக்டராக ஒர்க் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகுது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்திய மதிப்பில் 10,500க்கும், அது வந்து 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் வந்து இந்தியாவில் வந்து 11,600க்கும்
அதுவே வந்து 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோட விலை 13,700 வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது தான் எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது ஒரு பயனுள்ள லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.